திரு ஆளூர் சானவாஸ் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் போராடுகிறோம், எதிர்க்கட்சியை நாங்கள் போராடுகிறோம், நீங்கள் 1% வாக்கு பெற்றிருக்கிறீர்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் கூட்டணியில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கிறீங்களா? திமுக அதை பத்தி பேசினாங்களா? பேசலையே. இல்ல, அவர் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார். நீங்க ஆட்சியில பங்குங்கிறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக அதை ஏற்றுக்கொண்டதா, அப்புறம் எப்படி கூட்டணி அப்படின்னு கேட்கிறார். திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. விசிகே வந்து திமுக இருந்து அதிமுக பக்கம் வந்துடணும் சொல்றீங்களா? நீங்க முதல்ல அதை ஏத்துக்கிட்டீங்களா? இதற்காக நாங்கள் திமுக உறவை முறித்துக் கொண்டு அதிமுக பக்கம் போறதுக்கு அதிமுக இதற்கான அழைப்பை கொடுத்திருக்குதா? முதல்ல அந்த அடிப்படையில அது நெகோசியேட் பண்றதுலாம் உங்க வேலை, எங்க வேலை கிடையாது. நாங்க எப்போதுமே ஒரே கூட்டணியில் உறுதியாக இருப்போம். இது ஒரு மையமா உட்கார்ந்துகிட்டு ஒரே நேரத்தில் பிஜேபியோடையும் அதிமுகவோடையும் திமுகவோடையும் எந்த காலத்திலும் விசிக பேரம் பேசியதில்லை. அப்படி ஒரு அரசியலை எங்க தலைவர் செய்யறதில்லை. அப்படியெல்லாம் எங்களுக்கு அரசியல் பண்ண தெரியாது. நாங்க ஒரு கொள்கையின் அடிப்படையில் 2017 திமுக கூட்டணியில் அங்க வைக்கிறோம். முரண்பாடு இருந்தால் கூட முரண்பாடு உண்டு என்று திமுக கூட்டணியிலே ஓபனா பேசுறோம், போராட்டத்தை நடத்துறோம். இது ஒரு ஆரோக்கியமான கூட்டணி. நீங்க திராவிட மாடல் சொன்னீங்க. நாங்க திராவிட மாடல் கேட்டனால கண்டிப்பா பதில் சொல்லியே தீரணும். திராவிடம் என்ற பேர் எப்ப வந்துச்சு? மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னாலதான் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அப்ப திராவிடம் என்ற பெயர் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த ஒரு கருத்தியல். இன்னைக்கு அது தேவையே இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்ப கொள்கை என்னன்னு கேட்டாங்க. அண்ணாயிசம் சொன்னாரு. கடைசி வரை அண்ணாயிசம் என்பது என்ன என்பதை அவரும் விளக்கவில்லை. அதற்கான ஆவணம் உருவாக்கப்படவில்லை. திராவிட மாடல் என்பதற்கு ஆவணம் இல்ல, திராவிடம் என்று தமிழ் சொல்றதுக்கு இடமும் இல்லை. எது திராவிடம் அப்படின்னு கேட்டார். அப்புறம் எது திராவிட மாடல் அப்படின்னு கேட்டார். அதற்கு பதில் சொல்லலைன்னா இந்த அரங்கம் வந்து முழுமை பெறாது. ஏற்கனவே அந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. திராவிடம் என்பதே பெரியார் உருவாக்கியது. ஏன்னா பெரியார் வந்து பிறப்பால் தமிழர் அல்லாதவர். அவர் வந்து தமிழர் கழகம்னு பேர் வச்சா அது பொருந்தாது என்பதனால அவர் தலைவராக முடியாதுங்கிறதுனால அவரு திராவிடர் கழகம் என்று கண்டுபிடித்து செய்ததை போல ஒரு திரிபுவாதம் செய்கிறார்கள். பெரியார் 1944 திராவிடர் கழகத்தை தொடங்குகிறார். ஆனால் 1891 திராவிட மகாஜன சபை என்று தொடங்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர். 1885 திராவிட பாண்டியன் என்கிற இதழை நடத்தியவர் அயோத்திதாசர். திராவிட இயக்க முன்னோடி அவர் தமிழர் தானே. அப்ப திராவிடம் என்பது தமிழரால் உருவாக்கப்பட்டது. பிறமொழி பேசக்கூடியவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கினதில்லை. அந்த வரலாற்று திரிவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் முன்வைக்கிற, எல்லா கட்சிகளும் வலியுறுத்துற சமத்துவம், சமூக நீதி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. பாஜக இப்ப என்ன சொல்றாங்க? அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இதையே நீங்க ரொம்ப குளோரி